வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியனை ஃபோன் சூரியகுமார். இப்போ தான் முதல்ல நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, கிராம வளர்ச்சி பெறதுக்கான ஒரு சில அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விழிப்புணர்வு தகவல் தான் ரேண்டமாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கிராம வளர்ச்சி பெறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் உங்கள் கிராம ஊராட்சி தத்தெடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப லக்கி. அவரே வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாரு. ஏன்னா கிராம ஊராட்சியை வந்து நாடாளுமன்ற தத்தெடுக்கும் போது அவர் ஸ்பெஷல் ஃபண்ட்லேயே உங்களுக்கு வந்து கிராம ஊராட்சிக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாரு. அது ரொம்ப லக்கியாக இருக்கும். அது மொதல் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, தமிழக அரசு சார்பில் புது அப்டேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. கூட்டு குடிநீர் திட்டம், அப்புறம் வந்து பாதாள சாக்கடை திட்டம் அதெல்லாம் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, கிராம ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஏஜிஎம்டின்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் எம்ஜிஎன்ஆர்எஸ் திட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாத 15th ஃபைனான்ஸ் இருக்கும். அது மூலமாக நிறையா ரோடு போகிறது, பாலம் கட்டுறது, அந்த மாதிரி அப்டேஷன்ஸ், அப்புறம் பில்டிங் கட்டுறது அதெல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, ரொம்ப அப்டேஷன் வருஷன்னா கிராம செயலகம் இருந்தால் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா, விஓ ஆஃபீஸ் தனியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் தனியாக இருக்கும். அரசு இசேவை மையம் தனியாக இருக்கும். மூணுமே ஒரே இடத்துல கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா, கிராம செயலகம் இருந்தால் ஒரே இடத்துல மூணுமே இருக்கிறதுனால மக்கள் வந்து எளிதில் சேவையை பெற முடியும். அது ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறத்துக்கு சமுதாய கூடம் இருக்கும். சமுதாய கூடம் இருந்தால் போய் சமுதாய கூடத்தில் வந்து எல்லாமே அவங்க சுப நிகழ்ச்சிகள் நடத்திப்பாங்க. சமுதாய கூடம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சமுதாய கூடம் கேட்டு நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரையோ, சட்டமன்ற உறுப்பினரையோ, மாவட்ட ஆட்சியர் தலைவரையோ யார் வேணால் போய் கேட்டு ஸ்பெஷல் ஃபண்டில் கூட நீங்கள் சமுதாய கூடம் அமைச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, மருத்துவ வசதி பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ரொம்ப நெடுத்தொலைவில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. கவர்மெண்ட் ஜிஹெச்சும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தனியார் மருத்துவமனை ஃபெசிலிட்டியும் கூட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சு, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாத பட்சத்தில் அங்கே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமையறதுக்கு வந்து நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். உங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, அடுத்தது போக்குவரத்து துறையில் வந்து பேருந்து வசதி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் மினி பஸ் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் மினி பஸ்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பர்மிட் கேட்கலாம். பர்மிட் கேட்டு ப்ரைவேட் மினி பஸ் மூலமாக உங்கள் ஊருக்கே ப்ரைவேட் மினி பஸ் வரதுக்கு பர்மிட் வாங்கி பஸ் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரி எண்ணற்ற சேவைகளை வந்து நீங்கள் அரசு சார்பில் கேட்டு பெற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒன்று என்ன பார்த்திங்கன்னா, டாஸ்மார்க்கு அது வந்து நிறைய பிரச்சனையாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டே சமீபத்தில் ஒரு ஆர்டர் வெளியிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா, கிராம சபை நடக்கும்போது டாஸ்மார்க்கை வந்து நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிராம சபையில் தீர்மானம் இயற்றி வந்து அதை அரசுக்கு வந்து பரிந்துரையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, அடுத்தது அரசு பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்ப பள்ளி இருக்குது, உயர்நிலை பள்ளி இருக்குது. ஆனால் வந்துட்டு மேல்நிலை பள்ளி இல்லைன்ற பட்சத்தில் அதுவும் ஒரு நெடுத்தொலைக்கு படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கேட்க முடியும். அதே போல் சத்துணவு, அங்கன்வாடி எதுவுமே இல்லாட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கேட்டு பயன்பெற்றுக்க முடியும். இந்த மாதிரி எண்ணற்ற சேவைகளை வந்து நீங்கள் கேட்கலாம். பள்ளிகள் சம்மந்தமாக எந்த அறிவிப்பு எதாவது தேவைன்னா எஸ்எம்சி குழு தலைவர் இருப்பாங்க, எஸ்எம்சி குழு தலைவரை கேட்கலாம். இல்லை பிடிஏ டீச்சர் இருப்பாங்க, பிடிஏ டீச்சர் கூட பிடிஏ தலைவர்னு சொல்லுவாங்க. பிடிஏ தலைவர்கிட்ட போய் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.